Subscribe our channel, click the bell icon and never miss the new video. Hi, hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு வெரைட்டில எம்ப்ராய்டரி பார்க்க போறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ribbon embroidery. சோ அந்த ribbon embroidery வச்சு ஒரு அழகான ஒரு plain fabric எப்படி நம்ம ஹைலைட் பண்ணி அது ரொம்ப அழகான டிசைனர் குர்த்தியா நம்ம மாத்த போறோம்ன்றத பார்க்கலாம். சோ அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படினு பாத்தீங்க அப்படினா நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரி thread, அத நம்ம ஸ்டிட்ச் பண்றதுக்கு நார்மல் நீடில். சோ இது வந்து ஒரு வெரைட்டி. அதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ண போறது ribbon. சோ இந்த ரிப்பன்ல நிறைய சைஸஸ் இருக்கு. இப்போ நமக்கு தேவையான சைஸ்ல வந்து நம்ம வந்து ரிப்பன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம என்ன கலர்ல போடணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரிப்பன்ஸ் வாங்கிக்கலாம். இதுலயும் நிறைய வெரைட்டி கலர்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் நீடில் நம்பர் 12. இது வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா ரிப்பன்ஸ் எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்றதுக்காக, ரிப்பன்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்றதுக்காக யூஸ் பண்ற நீடில்ஸ். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இயர் பார்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். சோ இவ்வளவு பெரிய அளவுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களால அந்த ரிப்பன்ஸ் வந்து இதுல இன்சர்ட் பண்ண முடியும். சோ இதுக்காக நம்ம யூஸ் பண்றது வந்து டார்னர், லாங் டார்னர்ல நம்பர் 12. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கான டிசைன்ஸ். ஸோ டிசைன்ஸ்ன்றது வந்து ரிப்பன்ல நம்ம பண்ண போறது ஃபிளார் அண்ட் லீவ்ஸ் அந்த கான்செப்ட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ இது ஒரு கொடி மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால எக்ஸாக்டா இந்த மாதிரி தான் ஷேப் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரி உங்களால ஃப்ரீ ஹேண்ட்ல வரைய முடியும் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட்ல வரைஞ்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு எங்கெல்லாம் தேவை இருக்கோ, எங்கெல்லாம் நீங்க ஃபிளவர் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து நீங்க வரைஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபிளவர்ஸ் வந்து நம்ம இதுல போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எவ்வளவு இடத்துல நீங்க வந்து ஃபிளவர் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு இடத்துல நீங்க வந்து ஃபிளவரை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மித்த இடங்கள் எல்லாத்துலயுமே நம்ம வந்து லீஃப் தான் போட போறோம். சோ லீஃப் போடுறதுக்கு ரஃபா ஒரு டயக்ராம் நீங்க வரைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெம் பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ அந்த ஸ்டெம் பார்ட் வந்து பண்றதுக்கு 3 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து எட்ஜில் நாட் போட்டுட்டு நம்ம வந்து ஸ்டெம் ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். கீழே இருந்து ஊசி எடுத்துட்டு இந்த கோட்டு மேலேயே எடுத்துக்கணும். கொஞ்சம் தள்ளி குத்திட்டு அகைன் இந்த கோட்டுக்கு கொஞ்சம் மேலே பாருங்க, கொஞ்சம் மேலே. இதை வந்து அப்படியே நம்ம வரைஞ்சிருக்கிற ஷேப்புக்கு மேலேயே நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஃப்ளவர் போடணும் அப்படின்னு சொன்னா கீழே இன்சர்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ளவர் தள்ளிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பேசிக் டியூட்டோரியல்ஸ்ல போட்டிருப்பேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி பேசிக் டியூட்டோரியல்ஸ் அதில் நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடுறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன டிசைன் வரைஞ்சிருக்கீங்களோ அதில் நம்ம சொல்கிற மெத்தட் படியே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு தன்னால் வந்துடும். இதே போல் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் எவ்வளோ பெரிய நீங்கள் ஸ்டெம் டிசைன் வரைஞ்சிருந்தாலும் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டெம் பார்ட் எல்லாமே நம்ம வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டால கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற லீஃப் பார்ட் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம். ஹோல் பார்ட் உங்களுக்கு பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த ரிப்பன் வந்து ஈஸியா உங்களுக்கு உள்ள போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு ரிப்பன் எடுத்துட்டு நார்மலா நம்ம எட்ஜ் நாட் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நார்மலா நீங்க எண்ட் நாட் போடுற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். இதை வந்து 1 or 2 டைம்ஸ் போட்டீங்கனாலே போதும். அதுக்கு மேல நீங்க போடணும்னு தேவையில்லை. போட்டுட்டு எக்ஸஸ் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். இது ரிப்பன் எம்ப்ராய்டரி அப்படிங்கும் போது இந்த ஃபேப்ரிக்கை விட்டு வெளியில வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் வந்து நல்லா டைட்டா நீங்க புல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். லேஸ் அப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இந்த த்ரெட்டை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு, ஐ மீன் எந்த டைரக்ஷன்ல நீங்க லீஃப் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனை வச்சுட்டு அகைன் அந்த ரிப்பனுக்குள்ளேயே நம்ம இன்சர்ட் பண்ணிடணும். இந்த ஒரு விரலால அந்த ரிப்பனை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரையில இந்த மாதிரி பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த பார்ட் வந்து ட்விஸ்ட் ஆகாம அப்படியே டைரக்டா வரும். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப புல் பண்ணிடக்கூடாது டைட்டா. நான் திரும்ப போட்டு காமிக்கிறேன்.
இழுக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லேசாக அப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா வந்துடும். இந்த லீஃப் போட்டுட்டு அடுத்த லீஃப் போடையில் ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளாட்டாக வச்சுட்டு எந்த டைரக்ஷனில் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி எப்படி டைரக்ஷனில் போடணும்னு நினைக்கிறீங்களோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு விரலால் இந்த ரிப்பனை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எவ்வளோ ஹைட்டில் உங்களுக்கு பெட்டல் வேணுமோ அவ்வளோ ஹைட்டில் அகெயின் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். இது இன்சர்ட் பண்ணிட்டீங்க, ஒரு விரலால் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த த்ரெட் வந்து ட்விஸ்ட் ஆகாமல் ஈஸியாக வரும். இது வந்து ரொம்ப நீங்கள் டைட்டாக புல் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது வழியாக உங்களுக்கு மொத்தமாக வந்துடும். ரொம்ப குயிக்காக ஒரு எம்ப்ராய்டரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து பெட்டர் ஆப்ஷன் வந்து பெஸ்ட் அண்ட் பெட்டர் ஆப்ஷன் வந்து ரிப்பன் எம்ப்ராய்டரி தான். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப குயிக்காக உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும், கிராண்டாக இருக்கும். இது வந்து சில்க் எஃபெக்ட் இருக்கிறதுனால நல்ல ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும். பட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக போடணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் குத்திக்கோங்க. லீஃப் பெட்டல் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தள்ளி குத்திக்கோங்க. இதே போல் உங்களுக்கு எங்கெல்லாம் லீஃப் வேணுமோ அந்த இடத்துல எல்லாத்துலையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ளார்ஸ் போட போறோம். ஸோ இந்த ஃப்ளாரல் டிசைன் போடுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளை வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒற்றைப்படையில நீங்க வந்து இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப சின்னதா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சர்க்கிளை பெருசுபடுத்திக்கோங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து ஒற்றைப்படையில நீங்க வந்து கோடு போட்டுக்கோங்க. ஒற்றைப்படை அப்படின்றது என்னன்னா 3, 5, 7 அந்த மாதிரி கவுண்ட்ல, அதாவது 3 இல்லைன்னா 5 இல்லைன்னா 7 அந்த கவுண்ட்ல நீங்க வந்து இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. ஸோ இந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டுக்கு மேல சென்டர்ல இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒவ்வொரு கோட்டோடைய இன்னர் சைடுக்கும் வரணும். அதாவது சென்டர்ல கொண்டு வந்து ஒவ்வொரு கோடா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சால போட்டுக்கிறோம். பாருங்க, இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டல்ஸ்ல இருக்கிற அந்த 5 கோடையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் நம்ம எந்த இடத்துலலாம் ஃப்ளார்ஸ் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதே மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டால் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃப்ளார் வந்து ஒரு ரெட் கலரில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால நம்ம ரெட் கலர் ரிப்பனை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த எட்ஜ் பார்ட் வந்து அன்ஈவனாக இருந்தால் கூட உங்களுக்கு நீடில் இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஈவனாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிப்பன் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ லைட்டாக நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் ஒரு ஸ்ட்ரிங்கோட மேலே அடுத்த ஸ்ட்ரிங்கோட கீழ் அடியில், ஸோ மேலே கீழே அப்படிங்கிற கான்செப்டில் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே வர போகிறோம். அதாவது இந்த ஸ்ட்ரிங்குக்கு மேலே அடுத்த ஸ்ட்ரிங்குக்கு அடியில் ஊசி போகணும். எடுத்துட்டோமா? இப்போ இதில் அடியில் இருந்ததுனால இந்த ஸ்ட்ரிங் மேலே, இந்த ஸ்ட்ரிங்கோட அடியில் இதை வந்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே போக போகிறோம். ரொட்டேட் பண்ணும்போது இந்த த்ரெட் மட்டும் ட்விஸ்ட் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் அடியில் இருக்குது, இதில் மேலே, ஸோ அகெயின் இதில் வந்து கீழே. இந்த மாதிரி ரொட்டேட் ஆகிட்டா கூட கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு இந்த விரலால் இப்படி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்ட்ரிங்கோட கீழே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட மேலே, அகெயின் இந்த ஸ்ட்ரிங்கோட கீழே.
இதில் கீழே இருக்கு, அடுத்ததுல மேலே, ஸோ அகைன் கீழே. இந்த மாதிரி வர இடத்துல லைட்டாக இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் கீழே இருக்கு, இப்போ இதில் மேலே. ரொம்ப நம்ம வந்து புல் பண்ணி பண்ணணும்னு தேவையில்லை. அந்த த்ரெட் நம்ம ஜரி த்ரெட் போட்டிருக்கோம் இல்லையா, அது மறையிற மாதிரி நம்ம வந்து பெட்டல்ஸ் போட்டால் போதும். இப்போ பாருங்கள், அதில் அடியில் இருக்கிறதுனால இதில் மேலே, இதில் அகெயின் கீழே போட்டு, இதில் கீழே இருக்கிறதுனால இதில் மேலே கொண்டு வந்து இப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கம்ப்ளீட் பண்ணையில் ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது. ஒரு ஃபிங்கரால் அந்த பெட்டல்ஸை பிடிச்சிட்டு, இது ரிப்பன் ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா, அதனால இப்போ பாருங்க, இதில் த்ரெட் வந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங்கோட மேலே இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து ஊசியோட மேல் பகுதியாகவும், இது கீழ் பகுதி, இது அகெயின் மேல் பகுதி. இந்த மாதிரி மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ட்விஸ்ட் ஆகாமல் போடணும், அவ்வளோதான். இந்த 2 விஷயங்கள் மட்டும் நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா ரொம்ப குயிக்காக இந்த ஃப்ளார் பெட்டல்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். இதே போல் நம்ம எல்லா பெட்டல்ஸும் போட்டுக்கலாம். எந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஃப்ளாரல் தேவைப்படுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் இதே மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். இது போல் நம்ம வந்து எல்லா ஃப்ளார்ஸும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஒரு பட் மாதிரி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது இன்னும் ஹைலைட் பண்ணலாம். ஸோ இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சென்டரில் வந்து ஒரு கோல்டன் பீடு வச்சுட்டிங்கனாலும் ஓகே தான். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்ததுன்னா அந்த த்ரெட்டில் நம்ம நார்மலாக பேர்ல் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, அதை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அது ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி. அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகுபடுத்தணும்னு நினைக்கிறோமோ அதை பொறுத்து இருக்குது. இது கம்பல்சரியாக பண்ணணுன்றது இல்லை, பட் பண்ண உங்களுக்கு வந்து அது நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்கும். போட்டுட்டு கீழே நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியான ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரிப்பன் ஒர்க் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோஸில் பார்த்தீங்க. கிராஃப்ட் ஷாப்பில் கிடைக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு ரொம்ப அழகான, ரொம்ப கிராண்டான, ரொம்ப கிரியேட்டிவான, ரொம்ப ஈஸியான ஒரு டிசைனை வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸில் நம்மளே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.